தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது கொஞ்சம் காலமே பார்த்திங்கன்னா எல்லா நெட்வொர்க் நிறுவனங்களும் பார்த்து தன்னோட டேரிஃபை வந்து கூட்டிகிட்டே போகிறாங்க. இதனால் எல்லோரும் ஒவ்வொரு நெட்வொர்க்காக மாறிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நெட்வொர்க் மாறுறது வந்து பெரிய விஷயமே இல்லை. நாம் எந்த நெட்வொர்க்கு மாறுமோ அந்த நெட்வொர்க்கோட டவர் வந்து நம்ம ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மொபைல் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நெட்வொர்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம மொபைல் மூலமாக பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் ஃபஸ்ட்டு நம்ம நெட்டு வந்து ஆஃப் பண்ணிடணும். இன்டர்நெட் சேவை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு பிறகு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆர் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நாம் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் என்ன சில சிம் கார்டு மொபைல் நெட்வொர்க்குன்னு இருக்கும். நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் போடக்கூடிய அந்த சிம் கார்டோட அந்த 1, 2 அதாவது சிம் கார்டு 1 சிம் கார்டு 2 அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதை நம்ம ஏதாவது ஒரு சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ரிப்பேர்டு நெட்வொர்க் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் 2G 3G 4G 5G எல்லா ஆப்ஷனும் அதை காமிச்சிருக்கும். நம்ம இதில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும், அதாவது மேக்ஸிமம் வந்து 4G ப்ரிப்பேர்டு நெட்வொர்க் அப்படி அந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2G ஆப்ஷன் 2Gயோட நெட்வொர்க் எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால் நம்ம 4G வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து ஆன் ஆகிருக்கும். அந்த பட்டன் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேனுவல் ஆயிரும். மேனுவல் ஆனால் 4G செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் உள்ள அனைத்து வகையான அந்த நெட்வொர்க்கோட அந்த சிம்பிள்ஸும் அந்த நெட்வொர்க்கு மேலே காமிச்சிருப்பாங்க. வரிசையாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 4G காமிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ 4G இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா BSNL வந்து செல்வன் அது 3G காமிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அப்புறம் 4G காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்குமே எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இதில் குறைஞ்சபட்சம் நெட்வொர்க்கில் வந்து அந்த 3 கோடாவது இருக்கணும். இருந்தால் தான் நம்ம நெட்வொர்க் வந்து கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம சில இடத்துல ஃபோன் பேசக்கூட சூழ்நிலை கூட வந்துடும். அதாவது ஃபோன் பேச முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். அது நெட் வந்து நம்ம மொபைல் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அதோட ஸ்பீடு இருக்கும். இதில் மேக்ஸிமம் அதாவது 3 பாயிண்டாவது அந்த டவர் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக இருக்கும். அதாவது நம்ம ஏரியாவில் உள்ள மொபைல் நெட்வொர்க்கோட அனைத்து வகையான சிம்பிளும் அதை ஷோ ஆகும். இதில் வந்து எந்த சிம்மோட நெட்வொர்க் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம இதிலேயே கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிம்க்கு அதாவது நம்ம அந்த மொபைல் நெட்வொர்க்கு மாறணுமா வேண்டாமா அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ஸ்பீடு வந்து நாமளே நம்ம செல் மூலமாகவே இதை பார்த்துக்கலாம். வேறு எங்கேயுமே இதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஃபோனோட மொபைல் டேட்டா நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த சிம் போட்டு தான் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை ஈஸியாக உங்கள் மொபைல் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். க்ரோம் ப்ரௌசரில் ஸ்பீடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேப் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் வந்து பிளிங்க் ஆகி போயிட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரன் ஸ்பீடு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த கோடு வந்து பிளிங்க் ஆகி முடிஞ்ச உடனே கீழே உள்ள அந்த ரன் ஸ்பீடு டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பப் விண்டோ மாதிரி வரும். அது வந்து ஒரு ஸ்பீடு டெஸ்ட்டுக்கான இது காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் பெர் செகண்ட் டவுன்லோடு, அதாவது MP per second அப்படிங்கிற அந்த இது வந்து நம்ம டவுன்லோடுக்கு நம்மளோட நெட்வொர்க் வந்து என்ன ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு ஓடிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0.91 அப்படிங்கிற வரைக்கும் காமிக்குது. இதோட ஸ்பீட் ஒர்க் வந்து இவ்வளோதான். எங்கள் ஊரில் வந்து இந்த யூஸ் பண்ணக்கூடிய மொபைலோட நெட்வொர்க் வந்து நான் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இவ்வளோதான் ஸ்பீடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MP per second அப்லோடுங்கிறத செலக்ட் பண்ணோம்னா அதையும் அது ஸ்பீடு காமிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.26 தான் காமிச்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது லேட்டன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 213 MS கொடுத்துருப்பாங்க. இது எவ்வளோ குறையா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நெட்வொர்க்கோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இது ரொம்ப அதிகமாக இருக்கனால எங்கள் ஊரில் வந்து நெட்வொர்க்கோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா யுவர் நெட்வொர்க் வெரி ஸ்லோ அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல உள்ள அந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா யுவர் இன்டர்நெட் டவுன்லோட் ஸ்பீட் இஸ் வெரி லோ, அதாவது அதே மாதிரி டவுன்லோடோட ஸ்பீடு வந்து வெரி லோவாக இருக்குது. வெப் ப்ரௌசிங் சுட் ஒர்க், ஆனால் உங்களோட வெப் ப்ரௌசிங் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு விட்டு தான் ஓடும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 1க்கு 2 3 ட்ரிப்பு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு தெரியும் உங்கள் ஊரில் BSNL அந்த நெட்வொர்க்கோட எவ்வளோ ஸ்பீட் ஆகும் அப்படி தெரிஞ்சுக்கணும்.
இதில் வச்சு நம்ம எந்த நெட்வொர்க் மாறிக்கலாம் அப்படின்னு நாமளே இதை தெரிஞ்சுக்கலாம். சில இடத்துல வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும், சில இடத்துல ஸ்பீடு கம்மியாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2024 4G கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. 4G கொடுக்கும் பட்சத்தில் வந்து ஸ்பீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.